சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ட்ராவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த கஷ்டமே இல்லாமல் ஜாலியாக இருந்தது. ரொம்ப நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஓகே, சாமியெல்லாம் திருப்தியாக பார்த்தீங்களா? சூப்பராக பார்த்தேன், எல்லாமே சூப்பராக பார்த்தேன். கேங்கே சூப்பர் கேங்கு. செல்வி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். அடுத்த ட்ரிப்பு போடும்போது மீட் பண்ணலாம், குழந்தையோட மீட் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா அம்மா? நீங்கம்மா? ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணும்னு 6 படைக்கு. ஓகேம்மா. கிடைக்கல, இந்த சான்ஸ் கிடைச்சிது. அந்த குரூப்பும் நல்ல குரூப்பு, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நல்லா சாமியை பார்த்து நல்லா கூப்பிட்டு மனசுயோடு போகிறேன். ரொம்ப சந்தோஷமா. யாரையுமே மிஸ் பண்ணுறேன். எல்லாருமே மிஸ் பண்ணுறீங்க. பொதுவாக நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? கௌசல்யா என் ஃப்ரெண்டு, என் பொண்ணு மாதிரி இருக்கா. அடுத்தது செல்வி. அவங்க கௌசல்யாக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? கொஞ்சம் ஜாலியாக இருந்தால பொண்ணு மாதிரி, என் பொண்ணுக்கு அடுத்தது ஒரு பொண்ணு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். மோராடே, எனக்கு இத்தனை சொந்தங்க எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த சொறி பேச்சு கேட்காதீங்க. சரி ஓகேக்கா, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு மனசு திருப்தியாகுது. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா நீங்கக்கா? ரொம்ப சந்தோஷம். 6 படை முருகனை பார்த்துருக்கு. செல்விக்கும் ரொம்ப நன்றி. கௌசல்யா பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப கௌசல்யாவுக்கு நன்றி. ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு இதை விட வேற என்னக்கா வேணும்? ஜாலியாக இருக்கு. சூப்பர்க்கா. நீங்கக்கா? ரொம்ப பேச தெரியாது, மூலமா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதை சொறி கேட்டோன்னா டென்ஷன் ஆகிடும். பரவாயில்லையா? இருடா பெருமா, எப்பரா அந்த டூரு? செம்ம ஜாலியா? என்ஜாய் பண்ணியா நீ? நீ எதுக்குடா மொட்டை அடிச்ச? வேண்டுதலா? என்னடா வேண்டுதல்? ஆனா ஒன்று சொல்லட்டுமா? நீ முடிய விட மொட்டையில செம்ம அழகா இருக்கடா நீ. இங்க வர, எனக்காக ஒரு பாட்டு பாட. பாட்டு பாடுற மச்சான். டேய் மச்சான் மச்சான் டேய் நீ சரி, முருகர் எப்படி பார்த்த? எந்த முருகர் செம்மையா இருந்தாரு? பழனி முருகர் தான் செம்மையா இருந்தாரு. இப்போ உனக்கு தூக்கம் வருதா? சொன்ன உடனே சூப்பர் பெருமா. நீ இவ்வளோ என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்து. இந்த செட்டில் யாரை நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ? உன்னதான் ரொம்ப மிஸ். நீ மூடு. எங்கடா கத்து அடிக்கடி மூடு 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 பெருமா. சரி பெருமா, ஆனா என்ன சொல்றது, நான் என்ன சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற. நீ என்ன வந்து திட்ட மாட்டேன்ற. நான் உன்னை பைத்தியம். ஏ பைத்தியக்காரி, இது என்ன பண்ணி நான் பைத்தியம். கல்யாணம் பண்ணினேன். நான் முதல் பைத்தியம், 2வது பைத்தியம், 3வது பைத்தியம் சொல்லிக்கிறாங்க. சக்காரு அதுல இருக்கும் பாரு. ஆமா, இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும். கூட வச்சுக்கிறாங்க பாரு. நான் உன்னை ரொம்ப செல்லமா இது பண்ற பெருமா. நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதுன்னு. நான் ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ பெருமா. ஓ மச்சான், நீ எப்பரா? நீ தாண்டா ஊந்துருவீங்களா? மச்சான் எப்பரா இந்த டூரு? செம்மையா இருந்துப்பா. செம்மையா ஜாலியா இருந்தா? முருகர்லாம் எப்படி பார்த்த நீ? நல்ல தரிசனம். உனக்கு இதுல எந்த முருகர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சிறப்பான தரிசனம். சொல்றா. நல்ல தரிசனம், நல்ல அன்னதானம் சாப்பிட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் கூட எங்கள் ட்ரிப் இந்த வேனில் வந்தாங்க அத்தனை பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாலும் கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லோரும் அவங்கெல்லாம் விட்டு பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செம்மடா. எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுற நீ. சரி ஓகேடா. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா மச்சான், நீ தாண்டா இந்த இதுக்கே டீமுக்கே பிரசிடென்ட்டு. அது உனக்கு தெரியுமா? உனக்கு நீ இல்லைன்னா இந்த டீம் என்னடா ஆயிருக்கு? டே மொட்டை,
நீ தாண்டா இதில் பிரசிடென்ட்டு. முன்னால் செம்ம ஜாலியாக இருந்தது. ஓகேவா? சரி அடுத்து இவங்கிட்ட போகலாமா? மச்சான் போகலாமா? ராஜி எப்படா அந்த ட்ரிப்பு? செம்ம ஜாலியாக இருந்ததுடா. மச்சான் நீ டான்ஸ் ஆடல எவ்வளோ ஜாலியாக இருந்துடாது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா இந்த டீமில்? சந்தோஷப்பட்டு தான்டா நான் அப்படி பண்ணேன். எப்படா ஸ்னேக் பாம்பு டான்ஸ் ஆடா? ஆமாடா. நீ அந்த பாம்பு குத்துன எப்படா குத்துன? இப்படி குத்துறா பாம்பு தான் அந்த பொண்ணுக்கு வந்து உடனே சரி இந்த ட்ரிப்பு செம்ம ஜாலியா? முருகர்லாம் செம்மையா பார்த்தியா நீ? பார்த்தேன்டா. சரி இந்த ட்ரிப்பில் உன்னை யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவ? உன்னை நான் சத்தியமாக மிஸ் பண்ண மாட்டேன். அந்த பையன் சொன்ன சொல்ற மச்சான் யாரா மிஸ் பண்ணுவ? யாரடா மிஸ் பண்ணுவேன்? ஏன்டா இனியாவை மிஸ் பண்ணுறேன்? அது எங்கள் மாமியார். இவ்வளோ பேர் மாமியாரா உனக்கு? அப்போ உங்கள் வீட்டுக்காரர் யாரா? எங்கள் வீட்டுக்காரர் அதை இருக்கிறாரு. டே மொட்டை லைட்டாக மூஞ்ச கட்டே. ஏய் இவ்வளோ பெரிய வீட்டுக்காரா உனக்கு? பாரு செம்மடா உனக்கு. லைஃப் ஜாலியாக இருக்கா உனக்கு? எப்படா போகுது லைஃப் உனக்கு? நான் வயசாயிட்ட கூட அவர் என்னை காப்பாற்றி அவர் அப்போ வயசு மேலே இருப்பாரு எனக்கு காப்பாற்று. சரி இது வந்து ரோசி சவுந்தரி நிஷாந்துக்கு தெரியுமா? அவங்களுக்குலாம் அப்பா நிற்கும் காமிச்சுடுவேன். ரெண்டாவது அப்பா நான் கோயிலுக்கு போக அப்பா எழுந்து மூஞ்சி காட்டு. அப்பான்னு சொல்லக்கூடாது என்னங்கன்னு கூப்பிடு. ஏங்க எங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க. வாங்க ஜெஜ போட்டோம். டே மச்சான் நீ இப்படிலாம் பண்ணாதடா. ஜாலியாக இருந்தா உன்னை பேட்டி எடுக்குது என் வயிறு. மாமா கூட தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. வேற யாரு கூடயுமே கிடையாதா? இல்லை அவன் இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். கொண்டாடுறேன் உடனே வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போதான் வீட்டுக்கே போகிறான். சரி அதை கட்டி. ராஜி நீ எத்தனாவது வரையும் படிச்சிருக்க? நான் 7th வரைக்கும் படிச்சிருக்கேன். போய் சொன்னா வாய் ஒஞ்சிரும் உனக்கு. நீ தானே நீ சொன்ன 5வது வரையும் படிச்சிருக்கீங்க. நான் 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னது 7வது வரையும் படிச்சிருக்க? சரி ஓகே விடு. அந்த படிப்பை பார்த்துட்டு தான் எங்க மாமியார் என்ன அவங்க பிள்ளை கல்யாணம் பண்றாங்க. 7th ஸ்பெல்லிங்கா சொல்ற? அதெல்லாம் நம்ம சொல்ல. ஆனா படிச்சு சர்டிஃபிகேட் இருக்குது. எனக்கு சர்டிஃபிகேட் எனக்கு காமிக்கிறியா அப்புறமா? வண்டியில எடுத்தார முடியாது. பேனர்ல போட்டுருவேன் என்ன எங்க மாமாவையும். கல்யாணத்துக்கெல்லாம் வரணும்ல அவங்க. அங்க வேலை செய்யறதெல்லாம் நான் வீட்டுக்காருக்கு தாத்தா எங்க வீட்டுக்காரு தாத்தா. அப்பனா நான் அதுல பவுண்டரியில ஒன்று வைக்கணும், லைலாண்ட்ல ஒன்று. எப்பரா என்னடா ட்ரிப் எப்பரா? ட்ரிப் சூப்பர். சூப்பரா பண்ணேன். எல்லாரும் உடம்பு நோயும் போயிடுச்சு. சந்தோஷப்படுத்தினியா? ஐயோ நீ இவ்வளோ சந்தோஷப்படுறியடா. செம்ம மச்சான். சரி முடிஞ்சு போச்சு கிளம்பு. செல்லம் மச்சான் எப்பரா இருந்தே? செம்மையா இருந்தா? 6 படம் நல்லா இருந்தா? நல்லா என்ஜாய் பண்ணியா நீ? ஓகே முகேஷ் எப்பரா இந்த டூரு? சூப்பரா. நீ எவ்வளோ என்ஜாய் பண்ண? சாமிலாம் நல்லா பார்த்தியா? அப்பனே நீடி தங்கம் சொல்ற மொட்டை மாமா சொல்லு. அப்ப அந்த ஆண்டி தூக்கிடலாமா? உன்னை தூக்கி வெளியே போடுறோம்னு சொல்றேன். எல்லாரும் அசிங்கப்பட்டது மாமா நீ என்ன? ஆயா 6 படை முருகர் கோயிலுக்கு போனோம்ல, எப்படி இந்த ட்ரிப்பு? நல்லா இருக்கு. செமையா இருந்தா? நீங்க நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? பண்ணேன். சரி நீடா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? 6 படை சாமி எப்படி பார்த்த? சரி உனக்கு செல்வி அக்காக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா உங்களால் தான் நாங்கள் இத்தனை பேருமே 6 படை முருகர் கோயில் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப மன திருப்தியாக பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணல?
அண்ணா இந்த ட்ரிப்புக்கு நீங்க ஆறுபடை ட்ரிப்புக்கு கூட்டு போனீங்களே, ஆமா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்ல பிரமாதமா இருந்தது. ஆ. நல்ல நடனம் ஆனீங்க, ஆ. நல்ல நாட்டியம் ஆனீங்க, ஆ. நல்ல சாங்ஸ் பாத்தீங்க. ஆ. வேற 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 என்ன சொல்றது கேக்குறீங்க? அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா எங்களை சேஃப்டியாக கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சதுக்கு நானும் நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப 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 நன்றிண்ணா. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. வண்டலூரில் வந்தால் ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாடிட்டு சூப்பர்ண்ணா. இப்போ பாடுதல அப்படின்னா 2 லைன் பாடுறீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க. வேணாம் இப்பயே பாடுறேன். இல்லை வேணாம் விடு. அக்கா கையெடு நீ கையை அனுப்பவீங்க. லைட்டாக பேசுக்கா. அக்கா திருச்செந்தூர் ட்ரிப்புக்கு ஆறுபடை முருகர் கோவிலுக்கு நீங்கள் கூட்டு போயிருந்தீங்க. எங்களை எல்லாருமே ரொம்ப மன திருப்தியாக நாங்கள் எல்லாருமே சாமி பார்த்தோம். ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, செல்வி அக்கா அவங்க வந்து இது ட்ரிப்பு எடுக்கணும், அவங்க நாங்கள்லாம் போகணுன்றதுலாம் எங்களுக்கு அது ஒரு கனவு தான். ஆக்சுவலாக என் வயசுக்கு நான் இது போகணுன்றது வந்து அது சாத்தியமே கிடையாது. இந்த வயசுக்கு போகணுவான்னா கோயிலாக போகணும் அப்படின்னு உங்கள் மூலியமாக நான் போய் 6 படையும் பார்த்துட்டு சாமிகளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. ஐ லவ் யூக்கா. இல்லைன்னா இன்னொன்று என்னன்னா, நான் மனசு வச்சா மட்டும் முடியாது. சரிக்கா. 6 படை முருகர் கண்டிப்பாக மனசு வச்சதுனாலதான் ஓகே உங்களெல்லாம் கூட்ட முடியும். ஓகே அது தேங்க்ஸ் எனக்கு இல்லை, 6 படை முருகர். சரியா? அவருக்கு தான் நன்றி சொன்னாங்க. நன்றி. அவருக்கு வந்து நன்றியிலலாம் சொல்ல முடியாதுக்கா. அவருக்கு அவ்வளோ இருக்கு அவருக்கு. என்ன சொல்றது, நான் வந்து இப்போ பத்திரமா கூட்டு வர்றதுக்கு அவருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். சரிக்கா. ஓகேவா? அதே மாதிரி சூப்பர். அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டேன்னா ரொம்ப நன்றிண்ணா. வண்டியில வந்து எல்லாரும் ஒத்துழைச்சாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்க முடிஞ்சது. சொல்லுங்க, அதை சொல்லுங்க. பாய்க்கா. ஆ. தேங்க்ஸ்ண்ணா. ஆ, thank you. டிரைவருக்கு ஒரு நன்றி, செல்விக்கு ஒரு நன்றி, குமாரிக்கு ஒரு நன்றி, எல்லாருக்கும் ஒரு நன்றி.